Hey guys, welcome எப்படி இருக்கீங்க? ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நான் பிசி வாங்கினதுலேருந்தே ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபைல் ஷேரிங் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம கேபிள் எடுத்து அதில் சொருவி அதுக்கப்புறமா ஃபைல் அப்படிங்கிறத ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது ரொம்பவே ஒரு கடுப்பான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் ஒய்ஃபை மூலமாக ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை எஃப்டிபி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான், பட் ரொம்பவே மக்கர் பண்ண ஆரம்பிச்சிது. அண்ட் பிசி வாங்கினதுலேருந்தே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட யூஸ் பண்ண ஒரு ஃபீச்சர் அப்படின்னா குயிக் ஷேர் தான். எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய மொபைலில் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஈஸியாக ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்காக கூகுள் தரப்புலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த குயிக் ஷேர் தான். அது பிசிக்குமே இருக்குது. ஆனால் செம்ம கடுப்புங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுச்சு. என்னோட டிவைஸ் அங்கே டிடெக்டே ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரில. நானும் அப்டேட் பண்ணி பார்த்துட்டேன், இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன். பட் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி சமயத்தில் தான் உட்காந்து வெட்டியாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சில் இன்ஸ்டாவில் தட்டுப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபைல் ஷேரிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபைல் ஷேரிங்கில் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னா இதுதான். ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளானட் ஆஃப் மைனா, நான் உங்கள் மைனா. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பறக்கலாம். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்கல் சென்ட். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிசிக்குமே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பிசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ஒரு ஜாவிஸ் மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆப்பில் ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இப்போதைக்கு இது யூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய டிவைஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே விசிபிளாக ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம நிறைய ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாத்துலேயுமே என்ன நேமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லையா? இங்கே அவங்களாம் கேட்க மாட்டாங்க. அவங்களே ஒரு நேம் வந்து டிவைஸுக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. அண்ட் மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் இருக்குது. பட் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரிசீவ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல்லையுமே ரிசீவ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மொபைலில் வந்து அங்கே பிசிக்கு வந்து ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சென்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மீடியாவில் ஏதாவது இப்போ நான் என்ன சென்ட் பண்ண போகிறேனோ அதை ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டிவைஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது விசிபிள் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாலிட் கேரட் அப்படிங்கிற என்னுடைய பிசி வந்து காட்டுது. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு டேப் பண்ணேன் அப்படின்னா டேப் பண்ண அடுத்த நிமிஷம் போயிடுச்சு இல்லையா? ஓகே, சின்ன ஃபோட்டோங்கிறதுனால இவ்வளோ வேகமாக போயிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் பெரிய ஃபைலுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மைக்குமே செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கைஸ். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ எந்த விதமான ஆட் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் தீம்ஸ் மாற்றுறது அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் அப் ஆகுறது அண்ட் லாங்குவேஜ் மாற்றுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் இது மட்டும் தான் தேவைப்பட போகுது. அண்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ என்னோட பிசி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூட்டரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் மொபைலும் பார்த்தீங்கன்னா ரூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த மொபைலும் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால எல்லா டிவைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எனக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ நான் எந்த டிவைஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறேனோ அதை கிளிக் பண்ணாலே போதும். எந்த ஒரு அக்செப்ட்டுமே கேட்காது. ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. குயிக் ஷேரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் ஆகும் இல்லையா? பட் இதில் அந்த கான்செப்டே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்லேயே கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா எந்த டிவைஸுக்குனாலும் எப்போ வேணாலும் ஒரு கிளிக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போது ஒய்ஃபை ரூட்டர் இருந்தால் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படி தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் மொபைல் டு மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி சென்ட் ஷேர் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைல் ஷேரிங் கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கல் சென்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் சொல்லுவேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் நான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.